சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மருகால்தலை புலுவுடையார் சாஸ்தா கொம்பு மாடசாமி இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மருகால்தலைன்னு சொல்கிறத விட சீவலப்பேரினா தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இடம். அந்த சீவலப்பேரிக்கு அருகில் உள்ள மருகால்தலை என்னும் ஊரில் தான் இந்த மாதிரி கொம்பு மாடசாமி, புலுவுடையார் சாஸ்தா, கொம்பு மாடத்தி இவங்க வந்து தென் மாவட்ட மக்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. அவருடைய வரலாறு வந்து நிறைய இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, அவர் பூர்வீகத்துலேருந்து சீவலப்பேரி வரைக்கும் சீவலப்பேரி மருகால்தரை வரைக்கும் எப்படி வந்தாருங்கிறது ஒரு தனி கதையாக இருக்குது. அதில் வந்து இப்போ குறிப்பாக என்ன பார்க்க போகிறேன்னா, மருகால்தலையிலேருந்து அந்த புலுவுடையார் சாஸ்தாத்தையும் வந்து எப்படி உருப்பெற்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதாவது இந்த சில கூலி வேலை செய்கிறவங்க வந்து வெளியூர்லேருந்து சொல்லுறது கடம்பாங்குளத்துலேருந்து மருகால்தலைக்கு விக்கிரத்தை எடுத்து வந்தாங்க. விக்கிரத்தை எடுத்து வந்து என்ன செஞ்சாங்கன்னா, மருகால்தலை மேலே உள்ள ஒரு மலை உச்சியில் வந்து வச்சிட்டாங்க. வச்ச உடனே அது வந்து அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த அரசர் வந்து அந்த மருகால்தலை அரசர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பால் பண்ணையில் வந்து நிறைய மாடுகள் வச்சு பால் கறந்து வர்றாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாடு மட்டும் தினம் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா அந்த மலை ஏறி வந்து போயிடுது. அப்போ எல்லோரும் பார்க்காங்க, என்னடா இது ஒரு மாடை மட்டும் காணும், இந்த மாடு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எல்லோரும். அப்படி பார்த்து தொடர்ந்து கண்காணிச்சு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா மாடு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறி அந்த புலுவுடையார் சாஸ்தா அப்படிங்கிற அந்த தெய்வத்துக்கு மேலே வந்து பாலை கொடுத்துட்டு வந்துடுது. இதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு அதிசயம். என்னடா இது, இந்த மாடு வந்து போய் மேலே ஏறி போய் பால் செஞ்சுட்டு வருது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து புலுவுடையார் சாஸ்தா வந்து ஒரு விக்கிரமாக இருக்கார். அப்புறம் தான் அந்த மன்னர் வந்து அந்த புலுவுடையார் சாஸ்தாவோட விக்கிரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை செஞ்சு அந்த மலையில் வந்து ஒரு தெய்வத்துக்கு உண்டான எல்லாத்தையும் உயிர் கொடுத்து அதை வந்து அப்போ பூஜிட்டு வர்றாரு. இதுதான் இந்த புலுவுடையார் சாஸ்தாவோட வரலாறு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புலுவுடையார் சாஸ்தாவுக்கு வந்து நிறையா வந்து பின்னணி இருந்தால் கூட அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென் மாவட்டத்தில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் வந்து இந்த மருகால்தலை. கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்டவங்க வந்து இந்த மருகால்தலையுடைய புலுவுடையார் சாஸ்தா தான் ஒரு குலதெய்வமாக கும்பிட்றாங்க. அது எப்படின்னா, இது பங்குனி மாதத்தில் இதுக்கு வந்து பூஜைகள் வந்து நடக்கு. 21 தேவதைகள் இருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு காவல்காரராக கொம்பு மாடசாமி, கொம்பு மாடத்தி அவங்க வந்து இவருக்கு புலுவுடையார் சாஸ்தாவுக்கு வந்து காவலாக இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சீவலப்பேரி அந்த இடத்துக்கு வந்தால் அதிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரு தொலைவில் தான் இந்த புலுவுடையார் சாஸ்தா வந்து எல்லாத்துக்குமே வந்து அருள் கொடுக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து பார்த்திங்கன்னா இடுப்பு கீழே வந்து, அதாவது இடுப்புக்கு மேலே இருந்து வரைக்கும் இருந்து மலையிலேருந்து தலை வரைக்கும் தான் இதில் வந்து விக்கிரம் வந்து இருக்கும். அந்த உருவம் வந்து இதுக்கு கீழே வந்து 2 பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா வேறு 2 இடத்துல இருக்குது. அதுதான் இந்த தெய்வத்தோட ஒரு மகிமை. அதாவது எப்படின்னா, ஒரு கால்லேருந்து கரண்டை வரைக்கும் ஒரு இடத்துலையும், அப்புறம் இடுப்புலேருந்து நெஞ்சு இது வரைக்கும் ஒரு, ஏதாவது சொன்னால் கழுத்து வரைக்கும் ஒரு இடத்துலையும், கழுத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி மருகால்தலை சீவலப்பேரிக்கு அருகில் உள்ள மருகால்தலையில் வந்து உருவமாக இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம அதை வந்து முழுசாக சொல்லணும்னா நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போகும். நீங்களும் பார்த்தீங்கன்னா சமயம் கிடைச்சா சீவலப்பேரி மருகால்தலைக்கு உள்ளவங்க போய் பார்த்து அந்த கொம்பு மாடசாமி புலுவுடையார் சாஸ்தாவை வந்து பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க. நிறைய உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஏதோ விளையாட்டு அப்படின்லாம் கிடையாது. உண்மையிலே இந்த தெய்வம் வந்து ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். ரொம்ப ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட கோயில்பட்டி, சாத்தூர் அங்கேருந்து கூட வண்டி மாடு கட்டி அவங்களோட முதல் பிள்ளைக்கு வந்து இங்கே வந்து முடி காணிக்கை செலுத்தி மொட்டை அடிக்கி காது விட்டு கிடா வெட்டுலாம் நடத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப தெய்வ சக்தி உள்ள ஒரு கோயிலாக தான் இது பார்க்கப்படுகிறது. இன்றளவு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து குடியேறுதாங்க. வந்து சாமி கும்பிட்டு அந்த புலுவுடையார் சாஸ்தாவோட அருளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கு எப்படின்னா பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நேரடியாகவே உங்களுக்கு கோயிலுக்கு பஸ் இருக்குது. ஏன்னா புளியம்பட்டி அந்தலேருந்து திருநெல்வேலியிலேருந்து தாளையத்து,
தாளையத்து வழியாக ஒரு இந்த ஹைவேயில் வந்து மாவுமில் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் புளியம்பட்டி போகிற வண்டி எல்லாமே இந்த மருகாதலை ஊரில் வந்து நிற்கும். இடையில வந்தோன்னா சீவலப்பேரி, அந்த சீவலப்பேரிக்குலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து 4 கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் மருகாதலைக்கு வந்து வந்துடலாம். இப்போ நிறையா பஸ்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி சீவலப்பேரிக்கு இருக்குது. அப்புறம் சீவலப்பேரிக்கு வந்தாச்சுன்னா அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து சீவலப்பேரிக்கு வந்து நிறையா பேருந்து வசதி இருக்குது. அப்புறம் சீவலப்பேரிலேருந்து நிறைய வண்டிகள் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் 4 கிலோ 5-6 கிலோமீட்டர் கூட சொல்லலாம். அது போல தூரம் தான் இருக்குது. கண்ணு கெட்டுற தூரத்தில் எங்கள் சீவலப்பேரிலேருந்து அந்த மலை வந்து கிட்டத்தட்ட தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது நீங்கள் சீவலப்பேரி வந்தாலே இந்த கோயிலுக்கு வந்து வந்துடலாம். சமயம் கிடைச்சா வந்து அந்த தெய்வத்தை கும்பமாட சாமி புழுட சாஸ்தா வந்து கும்பிட்டு உங்கள் குடும்பங்கள் வந்து முன்னேறதுக்கு, நினைத்த காரியங்கள் நிறைவேறதுக்கும் இந்த தெய்வம் வந்து ரொம்ப முக்கியமான இதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தாமிரபரணி கரை, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீவலப்பேரி தாமிரபரணி கரைன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிறதுனால மேலும் இந்த இதுக்கு வந்து தெய்வத்துக்கு வந்து பெரிய சிறப்பு இருக்குது. 2வது இது வருஷம் கண்டிப்பாக இந்த சாஸ்தா அவதரிச்சனால தான் இங்கேயும் பூஜை நடக்கும். வாங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்கள். பூருடைய சாஸ்தாவோட அருளை வந்து நீங்கள் பெற்று செல்லலாம். இதை பற்றி இன்னும் இதோட பூர்வீகம் என்ன, எங்கேருந்து வந்தார், எப்படி இது உருவாச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இந்த பக்தி சம்மந்தமான வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து போட்டுருவேன். நன்றி, வணக்கம். இந்த பூருடைய சாஸ்தா கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு பற்றியான உங்களுடைய சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கு பதில் வந்து கண்டிப்பாக தரப்படும். நன்றி, வணக்கம்.